அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை காண்பித்து, இயேசுவே என் ஆலயம், அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். சரீரமாகிய எங்கள் ஆலயத்தையும் சபையாய் கூடி வருகிற எருசலேம் ஜெப ஆலயத்தையும் என் கண்களினாலே நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை நீ தைரியப்படுத்தியிருக்கிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம். தேவரீர், இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு இருதயத்தின் நிறைவு வார்த்தையாய் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வாயாயிருந்து இந்த ஜனங்களோடு பேசுவீராக. அநேகர் காயப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஜனங்களினாலே நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் ஐயா. இந்த கண்களினாலே இதையெல்லாம் நீ பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. ஆலயத்துக்குள் இருக்கிற காரியங்களை நீ பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு மன தைரியம் இருக்கிறது. நீ பார்த்து கொள்வீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த வசனம் அநேகருடைய இருதயத்தை கொழுந்துட்டெறி செய்வீராக. நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சேனையானது புறப்படும் போது, சகேரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி, என் ஆலயம் காக்கப்படும்படிக்கு அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அதை சுற்றிலும் ஒரு ஈயோ எறும்போ ஒன்றும் அண்டாத அளவுக்கு வியாதியோ வேதனையோ மாயங்களோ மந்திரங்களோ சூழ்ச்சிகளோ மனுஷனுடைய ஆயுதங்களோ ஒன்றும் அணுகாதபடிக்கு அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அவர்களிடத்திலே ஆலயமாகி அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என் ஆலயம், அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒடுக்கிறவர்கள் ஒடுக்காதபடிக்கு, நம்மை நிந்திக்கிறவர்கள் நிந்திக்காதபடிக்கு, நம்மை அழ வைக்கிறவர்கள் அழ வைக்காதபடிக்கு, நம்மை தூஷிக்கிறவர்கள் இனி நம்மை தூஷிக்காதபடிக்கு, நம்மோடு போராடுகிறவர்கள் இனி போராடுவதபடிக்கு, இனி ஒடுக்கிறவர்கள் உங்கள் பக்கமாய் கடந்து வருவதில்லை. என் கண்களினாலே என் ஆலயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை சுற்றிலும் கர்த்தர் பாளையம் போட்டிருக்கிறார். ஆகையினாலே பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற கூட்டங்களை கர்த்தர் தம்மை கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்தபடினாலே எனக்கு ஒரு நல்ல ஒரு மனதைரியம் கிடைக்கிறது. கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய எல்லா துறையை பார்க்கிறார். நாம் செய்கிற தீமைகளை பார்க்கிறார், பாவங்களை பார்க்கிறார் என்று சொல்லும் போது நாம் படுகிற பாடுகளையும்
கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கடந்து செல்கிற பாதைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அவருடைய கண்கள் பார்க்கிறதில் அர்த்தம் தானே. நாம் செல்கிற பாதை என்றால் நேற்றைய தினத்திலே சில காரியத்தை காதால் கேட்ட மாத்திரத்திலே நான் கொஞ்சம் திகைத்து போகின்ற வேளையிலே உடனே சகரியா 9:8 வாசித்து பார். சகரியா 9:8 என்னிடம் இந்த வசனம் இருக்கு எனக்கு தெரியும். நேற்று சாயங்காலம் ஒரு 8 மணி நேரத்திலே திடீரென்று ஒரு காரியம் என் காதலே கேட்டதினாலே கொஞ்சம் அசைக்கப்பட்டேன். ஆகிலும் அசைக்கப்பட்டு சோர்ந்து போகிறவர்களே திடீரென்று வார்த்தை கத்தினா இந்த வசனத்தை நான் பார்க்கவே இல்லை. இந்த வசனத்தை நான் பார்க்கவே இல்லை. அந்த வசனத்தை பார்த்த மாத்திரத்திலே அவர் சொன்னார், என் ஆலயம் அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி ஒடுக்கிறவர்கள் இனி உன் கையிலே கடந்து வருவார். நம்ம ஒடுக்கிறவர்கள், நம்ம அழைக்கிறவர்கள், நம்ம இனி கர்த்தரை அனுமதிக்க மாட்டார். இனி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்று ஒரு வாக்கு கொடுத்தது போல இந்த வார்த்தை இருந்தது எனக்கு. ஆகையினாலே தான் சொல்கிறேன், நம்ம ஒடுக்குதலை கர்த்தர் பார்க்கிறார், நம்ம பாவங்களை பார்க்கிறார், அக்கிரமங்களை பார்க்கிறார். நம்முடைய கடைசியில துணிகரத்தை பார்த்து தானே எத்தனையோ தண்டித்திருக்கிறார், எவ்வளவு தண்டனை பெற்றிருக்கிறோமே. அப்போ இதெல்லாம் பார்க்கிற கர்த்தர் நம்ம ஒடுக்கப்படுகிறது, நம்ம விடுகிற கண்ணீர்கள் அவமானம் கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? நிச்சயம் பார்ப்பார். அவர் சொன்னார், என் ஆலயம் அதை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவர் கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. அவர்கள் என்ன செய்கிறதா? சோதித்து அறிகிறது. அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது. அவருடைய இமை ஐயா தேவ பிள்ளைகளே, ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆலயத்தில் எத்தனையோ சம்பவங்கள் காணப்பட்டது. ஆனா ஒரு சிலருடைய ஆலயத்துக்குள்ளே சில பேருடைய அழுகையையும் சிறுமையையும் கர்த்தர் பார்த்ததாக வேதம் சொல்கிறது. ஆலயத்திலே நெருக்கத்தையும் தூஷிக்கப்பட்டவர்களையும் கர்த்தரை கண்கள் பார்த்து, கர்த்தருடைய ஆலயத்திலே கொள்ளை நோயும் பஞ்சமும் காணப்பட்ட மக்கள் கொள்ளை நோயோடு பஞ்ச பசியோடு வந்தார்கள் ஆலயத்திலே. அவர்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. அசட்டையும் அற்பமும் ஜனங்கள் வந்தார்கள், அதையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. உபவாசமும் ஆராதனையும் ஜெபத்தோடு வந்தார்கள், அதையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. ஆகையினாலே இன்றைக்கு ஏது சொல்கிறது, என் ஆலயம் அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் தான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு 5 சம்பவங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9, 10,
14. சீலோவிலே 1 சாமுவேல் 1 9, 10, 11. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, ஆலயத்துக்கு என்ன வருகிறது? மிகவும் அழுது, மனம் கசந்து அழுது. அப்ப ஆலயத்துக்குள்ளே அழுகிறவர்கள் வருகிறார்கள். மிகவும் அழுகியோடு வந்திருக்கிறார். உன் அழுகைக்கு கர்த்தர் பதில் அளிக்க போகிறார். மிகவும் அழுது மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அங்கதான் சொல்கிறேன், ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறதினாலே, கர்த்தருடைய கண்கள் ஆலயத்துக்குள் இருக்கிறதினாலே வசனம் சொல்கிறது, அழுகிறவர்களையும் சிறுமைப்படுகிறவர்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ மிகவும் மனம் கசந்து அழுது வந்திருக்கிறாய். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே என் சிறுமையை கண்ணோக்கி பாரு. கண்ணோக்கி ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற உன் அழுகையையும் உன் சிறுமையையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க போகிறார். தேவன் அந்நாளின் அழுகை மாத்திரமல்ல, எருசலேமின் அழுகையையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தானே சொன்னாரு, சகேரியா 9:8 சொன்னாரே, நேற்று தினத்திலே ஒரு 8:35 வசனத்தை காண்பிக்கிறாரே, என் ஆலயம் அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்காதே. உன் அழுகைக்கு உன் சிறுமைக்கு ஒரு முடிவினை கொண்டு வருவேன். நான் சுற்றிலும் அதை நான் பாளையம் போடுவேன், சுற்றிலும் பாளையம் போடுவேன். அப்ப கொடுக்கிற கர்த்தர், வாக்கு கொடுக்கிற கர்த்தர் வாக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை செய்கிறவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழுகையும் சிறுமையும் இருக்கிறதினாலே கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அக்கிரமக்காரரே, சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 8, 9. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா. என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நிச்சயம் கேட்கிற தேவன். அவர் பார்க்கிறது மாத்திரமல்ல, காதுகளால் கேட்கிறவரும். அற்பமாய் எண்ணுகிறதை கர்த்தர் கண்களினால் காண்கிறது மாத்திரமல்ல, அவர் கேட்கிறவராக இருக்கிறாராம். நீங்க வாசித்து பாருங்கள். இங்கே பார்க்கிறோம், என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அங்க பார்க்கிறோம், சிறுமை பாருங்கள். நம்முடைய சிறுமை கர்த்தர் பாருங்கள். ஆதியாகமம், மன்னிக்கணும், சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 1, 2. சிறுமைப்பட்டவன் மேல். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 1, 2. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளிலே கர்த்தர்
கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பார். எப்படி இருப்பானா? பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். பாக்கியவனாய் மாற்ற போகிறார். அழுகையும் சிறுமையும் மாணவர்களுடைய கண்ணீரையும் சிறுமி கர்த்தர் மாற்றி நம்மை பாக்கியவனாய் மாற்றுவார். உயிரோடு பாதுகாப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு இரண்டாம் வசனம் சொல்கிறது, நீ பாக்கியவனாய் மாற்றுவேன். சொல்ல போக வேண்டாம். நான் என்ன துரதிஷ்டவசமோ, என்ன துஷ்டம், நான் ரொம்ப துரதிஷ்டம் உள்ளவன். துரதிஷ்டம் என்ன சொல்லி நான் பாக்கியவனாய் மாற்றுவேன். நீ பாக்கியதை மாற்ற வைக்கிறார். துரதிஷ்டமான காரியங்களை கண்டு சொல்ல போக வேண்டாம். பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். போராட்ட மத்தியிலே கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சிறுமைப்பட்டவனே சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தேவன் அவனை பூமியில் உயிரோடு காப்பாற்ற அவனை என்றென்றும் அவனை பாக்கியவனாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம், ஆலயத்திலே கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே ஆலயத்திலே வருகிற அழுகை, மிகவும் அழுதாள், மனங்கசந்து அழுதாள். அழுகை மாத்திரமல்ல, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தப்போ அழுகிறவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கர்த்தருடைய கண்கள் இந்த ஆலயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது. என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்களினாலே பார்க்கிற கர்த்தர் நம்மை எந்த விதத்திலேயும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போக வேண்டாம். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்கள் சிறுமியை கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் கடந்து வருகிற பாதையிலே கர்த்தர் மாபெரும் ஜெயக்கொடியற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாட்டு புத்தகம் ஆலயம், என் ஆலயம், அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் தான் நம்முடைய ஆலயம். அப்ப ஆலயமாகிய நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதை பார்க்கிறார் என்றால் அழுகையும் சிறுமையும். அதை பார்த்து அமைதியில நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றி. இரண்டாவது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள், 3ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, அதை கேட்டவுடனே நீங்கள் கேட்ட செய்தி, நீங்கள் கேட்ட பிரச்சனைகள், நீங்கள் சந்தித்த அவமானங்கள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், நீங்கள் மேற்கொண்ட காரியங்களை அதை கேட்டவுடனே ஆலயத்திலே வந்து 3ஆம் வசனம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும். இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? நெருக்கம். ஆலயத்திலே ரட்டுடுத்தி தன் வஸ்திரங்களை கிழித்த ராஜா, அவர் பெரிய ராஜா, எத்தனையோ நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா எங்கே வந்து நிற்கிறார் என்றார் ஆலயத்தில். அப்ப ஆலயத்திலே என் ஆலயம், அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறவர் ஆலயத்திலே வந்து நிற்கிற உன்னுடைய இந்த நாள் நெருக்கமும்
கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். இந்த நாள் என்னவா? நெருக்கமும் தூஷணமும். கண்டிதம் என்றால் கண்டனம் தெரிவிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிற காரியங்கள். ராஜாவுடைய ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்தபடியினாலே அவன் ஓடி வந்து ஆலயத்திலே நின்று தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் நெருக்கமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். உன் வாழ்க்கையிலே எத்தனையோ தூஷணங்கள் தூஷிக்கிறார்கள். எழுத்தின் பிரகாரமாக சீமேயி மண்ண வாரி தூற்றி தூஷித்தார். கொடிய தூஷணம். நம்மளை யாரும் மண்ணவாரி தூற்றல, ஆனா தூஷிக்கிறார்கள். உன் ட்ரெஸ்ஸ பார்த்து தூஷிக்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கை பற்றி தூஷிக்கிறார்கள், நான் வாழ்கிற வாழ்க்கை கண்டு தூஷிக்கிறார்கள். உன் தூஷனை கண்டு சோர்ந்து போக தூஷிக்கட்டும். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, உன்னை தூஷிக்கட்டுமே. தூஷிக்கிற ஒரு சமயம் ஒரு நாள் கர்த்தர் சிலுவை கண்டுபிடிப்பார். தூஷிக்கிற ஜனங்கள் ஒரு சமயம் தூஷணம். ஆண்டுடைய வார்த்தை கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த நாள் நெருக்கமும் தூஷணமும் கண்டனமும் தூஷணமும் அனுபவிக்கிறார். ஆகையினாலே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தூஷிக்கப்படுகிறவர்களும் நெருக்கம், பண நெருக்கம், நெருக்கடி, பணத்தினாலே நெருக்கடிப்படுகிறது, இடத்தினாலே நெருக்கம், மனதில் ஒரு பெரிய நெருக்கம், ஒரு நெருக்கப்பட்டிருக்கிறோம். சிலவரிலே தாவீது நெருக்கப்படுகிறே, எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்டார்கள். ஆனா தாவீது தன் கர்த்தருக்குள் தன்னை இழந்து, வசனம் சொல்கிறது, அழிவது கூட இல்லாம போயிடுச்சான். இல்லாம போட்டு அழித்தார்கள். ஆனால் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். மகளே, மகனே, இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கை உனக்கு நெருக்கம் இருக்கலாம், இட நெருக்கம், மனதில் ஒரே நெருக்கம், மனப்புழுக்கம், வெளியே சொல்ல முடியாது நெருக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். வீட்டு சூழ்நிலை நெருக்கம், நீ நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம். உன் நெருக்கத்தெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உடைய தூஷணம், கேவலமான தூஷணங்கள் நாலா பக்கம் நமக்கு கல்லடி, சொல்லடி, நமக்கு தெரியாமலே நம்ம காயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய தூஷணங்களை கர்த்தர் அறியா. வசனம் சொல்கிறது பாருங்கள், 74ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். கர்த்தாவே, 74ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். தூஷணத்தை நமக்கு ஒண்ணுமே தெரியாத பட்சத்துல எல்லாம் நமக்கு தெரியும் என்று சொல்லி நம்மை தூஷிக்கிறார். ஆனா ஒன்றே சில காரியங்கள் நமக்கு தெரியாமலே சில காரியங்கள் நடக்கிறது, அதனாலே நமக்கு தூஷணம். ஆனா ஆண்டவரே, எங்கள் தூஷணத்தை நினைத்தது தூஷிக்கிற ஜனங்கள் தூஷிக்க, அவங்களுக்கு வாய் இருக்கிறது தூஷிக்கிறார்கள், நமக்கு காது இருக்கிறது கேட்க தூஷிக்கிற ஜனங்கள். ஆனா எவ்வளவு தூஷணம் வந்தாலும் கர்த்தரை பார்த்து சொல்ல, கர்த்தாவே, தூஷணத்தை என்ன செய்தீங்க நினைத்தா, கொடிய தூஷணத்தை தூஷிக்கிறார்கள் ஐயா. சரி, அதான் நான் சொல்றேன்,
ஒரு காரியத்தை பிரச்சனை மூக்கு வாய் காது காதெல்லாம் வச்சு அப்படியே ஜோடிச்சு பேசிடலாம். ஜோடிச்சு இந்த நாட்களில் சில வேலையிலே சில இந்த பைக்கு, இந்த டூ வீலர், இந்த ரேப்பிடோ, இந்த ஓலா இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆனால் பைக்கு வந்து பஸ்ஸுக்கு சாதாரண இந்த டீலக்ஸ் பஸ்ஸை 23 ரூபாய், 25 ரூபாய், 27 ரூபாய், 27 ரூபாய், 37 ரூபாய் நிறையா. ஆனால் சில பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகிற நிமித்தமாக பைக்கு புக் பண்ணி போகிறாங்க. ஆனால் அதே அவங்க பைக்கில் இறக்கிட பார்க்கணும். எனக்கும் என் கண்ணால் பார்த்தேன். தோல் மேலே கையை போட்டுருந்து, இடுப்பு மேலே கையை போட்டுருந்து அவங்க பைக்கில் போட்டு உண்மை விசாரிச்சுனா ராப்பிட்டவா இருக்கும், ஓலாவா இருக்கும், யூபரா இருக்கும். ஆனால் அது கண்ணு மூக்கு வாய்ச்சி ஒரு சாது காலத்தில் பார்க்கலாம். ஒரு தூஷிக்கிற ஜனம் தூஷிக்கிட்டு. ஆனால் அதனாலே அந்த தூஷியை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய உண்மை கர்த்தருக்கு தெரியும். எதுவுமே அறியாத சில காரியங்கள் அறியாமே நடத்தி கொண்டிருக்கிறது. அறியாத சில காரியங்கள் அறியல, புரியல, தெரியல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள், தோல்விகள், கஷ்டங்கள் வருகிறது. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆகையினாலே அவர்களுக்கும் கர்த்தருக்கும் நம்ம யாரையும் நீ குற்றப்படுத்த வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, இனி ஒடுக்கிறவர்கள் உன் பக்கமாய் கடந்து வருவதில்லை என்றால் கர்த்தருடைய கண்களினாலே அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த தூஷணம் மாத்திரமல்ல, நெருக்கத்தை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தையினாலே பயப்படாதே. உனக்கு நெருக்கம், உனக்கு தூஷணம் என்றால் நெருக்கத்தின் காலத்திலேயும் தீங்கின் காலத்திலேயும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர் நம்மை நெருக்கத்தின் காலமும் இது தீயின் காலமும் நெருக்கமும் தூஷணமும் நம்மை தாக்கினாலும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாது. அந்த 37:6. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்து நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதே. என்ன செய்யாதீர்கள், பயப்பட வேண்டாம். எந்த தூஷணமோ, எந்த சாபமோ, எந்த வேதனையோ உன்னை தாக்க வந்தாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நீ பயப்படாதே. ஆகையினாலே பயத்தை நீக்குவார். என் ஆலயம் அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆலயத்திலே அழுகையும் சிறுமை, ஆலயத்திலே தூஷணமும் நெருக்கமும், அல்லது நெருக்கமும் தூஷணமும். ஆனால் கர்த்தர் நெருக்கத்தையும் தூஷணை மாற்றி நம்மை கர்த்தர் பயத்தை நீக்குவார். எதை நீக்குவாரா? தூஷித்த நாங்களே அவமானம் இருக்குதே, தூஷணம் வந்துருச்சு, பயப்படாதே. பயப்படுகிற காரியத்திலே கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத. உன் பயத்தை கர்த்தர் நீக்குவார். நீ பயப்படாதே. உன் மகனை குறித்து பயப்படாதே, உன் மகளை குறித்து பயப்படாதே. கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். உன் பிள்ளைகள் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, விட்டுவிட மாட்டான். நம்ம பயத்தை நீக்க, பயந்து ஏதோ ஒரு பயம் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி நான் பயம், அப்படி உன் பயத்தை கட்டி நீக்குவா. நீ பயப்படாதே.
இனி நீ பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், கொடுமைக்கு விலகி இருப்பாய். நீ எதை குறித்து பயப்பட மாட்டேன். உன்னுடைய இருதயமே சொல்லும் எனக்கு பயமே இல்லையே. உன் புருஷன் சொல்லுவான் நீ எதுக்கு பயப்பட மாட்டேன். உன் பிள்ளை சொல்லும் நான் பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தருக்கு துணையா இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூர இயேசு இருக்கிறார், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், எனது நங்கூர இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயத்தை நீக்கும். மூன்றாம் 2 நாளாக ஆலயத்திற்குள் இருக்கிறவரை நான் சொல்கிறேன். அழுகிறவர்களும் சிறுமைப்பட்டவர்கள், தூஷணத்தை அனுபவிக்கிறவர்களும் நெருக்கப்படுகிறவர்களும் ஆலயத்துக்குள் இருக்கிறார்கள். அவர்களை என் கண்களினாலே பார்த்துக் கொண்டேன். மூன்றாவது கூட்டத்தை பாருங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்போது யோசபாத் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே யோசபாத் ஒரு ராஜா, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஆலயத்திலே வந்து யோசபாத் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாச முகப்பிலே யூத ஜனங்கள் எல்லோரும் இருக்கும் கூடிய சபையிலே நின்று ஆலயமாகிய சபைக்குள்ளே வந்து யார்? ராஜா. ராஜா சொல்லுகிறார். ராஜா ஆட்சி காலத்திலே நடக்கிற சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 9ஆம் வசனத்தை பாருங்கள். எங்கள் மேல் பட்டயமும் ராஜா கர்த்தர் ஆலயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, யோசபாத் ராஜா, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நிற்கிறேன், எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனை எங்களுக்கு தண்டனை வந்திருக்கிறது, பட்டயம் வந்திருக்கிறது. நீ நியாயம் தீர்த்த தண்டனை, பட்டயமும் நியாய தண்டனையும், கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமை வந்ததால் அப்போது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்களே. அப்போ ஆலயத்திலே கொள்ளை நோயும் பஞ்சம், ஆண்டவரே பட்டயம், நியாய தண்டனை, தீமை, இடுக்கண், இதெல்லாம் அந்த வசனத்தில் இருக்குது. நியாய தண்டனை, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், தீமை, இடுக்கண்,
இவ அனைத்தும் இருந்தும் எங்கு நிற்கிறோம் என்றால் ஆலயத்திலே. அந்த ஆலயத்தில் இருந்தா எங்க பிரச்சனை தீரும் என்று சொல்லி இருக்கிறாங்கப்பா. சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் கொள்ளை நோயோடு எத்தனையோ மனவியாதி, சரீர வியாதி, சில பேரை கேட்டால் இடுப்பு வலி, வயிற்று வலி, தலை வலி, தலையெல்லாம் வாரம், அப்படி ஒரு கொள்ளை நோய். அந்த நோயால நாம் அப்படி வாரிக்கொண்டு போகிற அளவுக்கு இந்த வியாதி முற்றி போயிருக்கிறது. கொள்ளை நோய். அது மாத்திரமல்ல, அங்க போடப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சம். கர்த்தருடைய வார்த்தை, பஞ்ச காலத்திலே ஆண்மையா ஆதரித்து திருப்தியாக்குவார். பஞ்சமா இருக்குது. கையில ஒண்ணு இன்னைக்கு 15ஆம் தேதி நாளுடைய வசனத்துங்கிறது இந்த கொள்ளை நோய் பஞ்சம். 15 தேதி ஆகுது, கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒண்ணுமில்லாத ஒரு நெருக்கடி. என்ன செய்வது? அப்படியே வாங்குறோம், அப்படியே பறந்து பஞ்சா ஒண்ணு செய்ய முடியலையே. கலங்க வேண்டாம். ஆலயத்துக்கு வந்திருக்கிறவருடைய பஞ்சத்தை கத்தத்திருக்கார். உன்னை ஆட்சி படைக்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து கத்தனை விடுதலையாக்க நினைக்கிறார். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அவர்கள் 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார். பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆனா யோபு பக்தன் சொல்றாங்க, இந்த பஞ்ச காலத்திலே அவர் தேவனாலே மீட்கப்படுவாராம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பஞ்ச காலத்திலே, யோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பஞ்ச காலத்திலே, பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். விலக்கி பட்டயத்துக்கு எத்தனை பேருடைய வெட்டினாலும், பட்டய குத்துக்கள் போல குத்தினாலும் அவர் என்ன செய்வாரா? விலக்கி மீட்ப உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மீட்ப உயிரோடு இருக்கிறார். வெட்டி விட மாட்டார், வெட்டி விட மாட்டார், அமைந்து போக விட மாட்டார், அப்படி துக்கத்தில் போட்டு விட மாட்டார். எத்தனை பட்டயம் வரட்டும், நியாய தண்டனையே வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், பஞ்சம் வரட்டும், ஆனால் கர்த்தருடைய வசனம் அவர் மீட்பா, தப்புவிப்பா, பட்டயத்துக்கு விலக்கி பாதுகாப்பா, கொள்ளை நோய்க்கு விலக்கி பாதுகாப்பா. பயப்படாதே, நீ எங்க வந்து நிற்கிற? ஆலயத்திலே. கொள்ளை நோய்க்கு ஒரு சந்தர்ப்பத்திலே எதுக்கு சொல்றேன்னா, டாக்டர்களால் கொடுக்க முடியாத கொள்ளை நோயை கூட கர்த்தருடைய ஆலயத்திலே ராஜா யோசபாத் ராஜா எங்க வந்து நிற்கிறாரு? ஆலயத்தில் இருந்த ஆண்டவரே, கொள்ளை நோய்ப்பா, பஞ்சம்பா, எங்க போய் நிக்க? கொள்ளை நோய் எங்க போனோம்? டாக்டர்கிட்ட போனோம், நாங்க அங்க போல, எங்க வந்து நிற்கிறோம்? ஆலயத்தில் நிற்கிறோம்ப்பா. நீங்க தீர்த்திருங்க ஆண்டவரே, அந்த கொள்ளை நோயை தீர்த்திருங்க ஆண்டவரே, ஆண்டவரே பஞ்சத்தை தீர்த்திருங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை குறித்து நமக்கு தெரிந்த சங்கீதம் தானே 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம். அவர் உன்னை வேரோடைய கனிக்கும். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம். அவர் உன்னை வேரோடைய கனிக்கும், வேரனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எதற்கு தப்பிப்பாரா? பாழாக்கிற கொள்ளை நோய், பாழாக்கிற கொள்ளை நோய் எங்களை அப்படி பாழாக்கி போய் விடுகிறது. முடியல, ஒரு ஊசி போட்டாலும் ஒண்ணுமே நடக்கல. டாக்டர் 3 வரை வர சொல்றாங்க, 5 நாள் வர சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அது ஒரே நாளிலே உன் கொள்ளையை கத்த மாற்றிக்கிறார். பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
அது என்ன நடமாட்டா? இருளிலே. ராத்திரி தான் அந்த பழி வழி வர பார்த்துருக்கீங்களா? தூக்கம் அப்பா உயிரை எடுக்க அந்த தலை வாரம் ராத்திரி தான் வரும். அந்த வயிற்று வலி காலி தான் வரும். கால் வலி அப்படிதான் இருப்பான். கொடையும் கொடையும் கொடை பகலனா இல்லை சாயங்காலம் இல்லை. அந்த ராத்திரி 10-11 தூங்குற இடத்துல வரணும். பாழா பண்ண கொள்ளை 1 மணிக்கு தான் வரலாம் பாருங்க. இந்த பாழா பட கொள்ளை நோய் வந்து எப்போ வருது? ராத்திரி தான் இருளில் நடமாடும். இந்த காதலின்னு பகல்ல வராதா? பகல் அந்த கூட அமைதி. அது தூங்குற இடத்துல அப்படி வயிற்று முறுக்குறாங்க. தலைலாம் பிடிக்க பல்லு வலி இழுக்கும் எங்க போய் நடத்த மாத்திரம். அப்போ இருளே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பார். 8 ஆசை. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து இந்த கொள்ளை நோய், இந்த பஞ்சம், இந்த பசி, இந்த போராட்டம் இதெல்லாம் கண்களே மாத்திரம் காண்பாய். துன்மார்க்கு வரலை காண்பாய். துன்மார்க்கனுக்கு வரும் பலனை எதை காண்பாயா? பலன்களை காண்பாய். கர்த்தர் உன்னை பலன் கொடுக்கிறவராய் மாற்றுவார். நீ விட்ட கண்ணீருக்கு பலன் உண்டு. நீ சந்திக்கிற அவமானத்துக்கு பலன் உண்டு. நீ போகிற பாதைக்கு பலன் உண்டு. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பலன் உண்டு. நீ நிந்திக்கிற நிந்தைக்கெல்லாம் பலன் உண்டு. நீ விடுகிற பெருமூச்சுக்கெல்லாம் நிச்சயம் பலன் உண்டு. பலனை நீ கண்ணால பார்ப்ப. நான் கண்ணு எனக்கு பலன் இல்லாம போச்சு பார்த்து பிரதர், எனக்கு பலனே இல்லாம நான் செய்த நன்மைக்கு பலன் இல்லாம போய் நிச்சயம் பலனை காண்பாய். நீ காண்பாய். வசனம் சொல்கிறது பலனை காண்பாய். உன் கண்ணால பார்ப்ப. நீ விட்ட கண்ணீருக்கு பலன் பார்ப்ப. நீ சந்தித்த அவமானத்துக்கு பலனை பார்ப்ப. நீ ஏமாற்றப்பட்டதுக்கு பலனை பார்ப்ப. நீ பட்ட அவமானத்துக்கு நீ பலனை பார்ப்ப. உன் அழகியுடைய பலனை பார்ப்ப. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்களினாலே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆலயம் அதை என் கண்களினாலே பார்த்த வசனம் ஆச்சரியமா இருக்கிறது. என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? தூதரை பார்க்கப்போ என் பிள்ளைங்க பாருங்க அவரே சொல்றார். என் ஆலயம் அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். உடைய கொள்ளை நோயையும் பஞ்சத்தையும் அவருடைய கண்கள் காண்கிறதினாலே கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்க வைப்பார். நீ பலனை காண்க. ஆலயத்திலே அழுகையும் சிறுமையும், ஆலயத்திலே நெருக்கமும் தூஷணமும், ஆலயத்திலே கொள்ளை நோயும் பஞ்சமும், ஆனாலும் பலனை காண்பார். கொள்ளை நோய் மாறிக்கொண்டு போகிறது. உன் வருமானத்தை வார பார்க்கிறது. ஆனால் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வது சகேரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10. செருபாபேலின் கைகள் சகேரியா 4ஆம் அதிகாரம் 9-10. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்தில் அஸ்திபாரம் போட்டது. செருபாபேலுடைய கைகள் தான் இந்த ஆலயத்தை அஸ்திவாரம், ஆலயத்தை போட்டு அஸ்திவாரம் ஆலயத்தில் இருக்கிறான் செருபாபேல். செருபாபேலே, உனக்கு முன்பாக பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே. செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம். இவ்வளோ பெரிய பிரச்சனை எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. ஆனா வசனம் சொல்கிறது, செருபாபேலே, உனக்கு பாதிக்கிற பர்வதங்கள் எல்லாம் நீ ஆலயத்தில் நிற்கிறார். செருபாபேல் தன் ஆலயத்திலே தன் கையை கொண்டு நாட்டின இந்த காரியத்தை செருபாபேல் மூலமாவே கட்டப்படி கணவராயிருக்கிறார். வாசிப்பா. அஸ்திபாரம் போட்டது. செருபாபேலே, இந்த ஆலயத்தை உன் கைகளே அஸ்திவாரம் போடப்பட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அவன் கைகளை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனையின் கர்த்தர்
என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அறிவாய் அற்பமான ஆரம்பத்தின் நாளை ஆலயத்திலே அற்பமான அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணலாம். அப்போ ஆலயத்திலே அற்பமும் அசட்டை. நம்ம ஆலயத்தில் என்ன இருக்கிறதா? உன்னை அற்பமா பார்க்கிறாங்க, புழுவை பார்க்க கேவலமா பார்க்கிறாங்க. அற்பமும் அசட்டை. சகரியா வாசிக்கிற வேலை இந்த புத்தகத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆதியாகமத்திலிருந்து வசனத்தை பாருங்கள். இந்த சகரியா அப்படியே இருக்கட்டும். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அற்பமா எனப்பட்டவள் லேயா. இந்த அற்பமும் அசட்ட அவ கூச்ச பாருங்க. அற்பம் அசட்டை பண்ணவளை கர்த்தர் பார்த்த விதத்தை பாருங்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 வாசித்த பிற்பாடு 33. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு கர்த்தர் காண்கிறார். யார் காண்கிறது? கர்த்தர். அப்போ அற்பமா எனப்பட்டதை கர்த்தர் காண்கிறது மாத்திரமல்ல, 33ஆம் வசனத்தை மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கண்டு, இங்க பார்க்கிறாரா? கேட்டு. அற்பப்பட்டதை கர்த்தர் காண்கிறார், கேட்கிறார். அதான் வசனம் சொல்கிறது, காண்கிற கண்ணையும் கேட்கிற காதையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று நீதிமன்ற வசனத்தை வாசிக்கிறேன். காண்கிற கண்ணையும் கேட்கிற காதையை கர்த்தர் உண்டாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளது. அப்ப கர்த்தர் காண்கிறது மாத்திரமல்ல, நீ சபையில வந்து விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். அற்பமும் அசட்டையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த அற்பத்தையும் அசட்டையும் என்றால் வசனம் சொல்கிறது, அற்பமான நாளை அசட்டை பண்ணாதே. துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? அப்படின்னாலே அற்பத்தை அற்பமா நினைக்கிட்டோம். அசட்டோட பண்ணட்டும், ஆனால் பயப்படாதே, கர்த்தருக்கு ஒரு நன்மை செய்வார். இப்போது பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14:21. அப்பொழுது எருசலேமிலும் சகரியா 14ஆம் அதிகாரம் 21. அப்போது எருசலேமும் யூதாவிலும் உள்ள எல்லா பாளையங்களும் சேனைகளும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். எல்லாம் இருக்குமா? லேயாள் மாத்திரமல்ல, எல்லாமே கர்த்தர் செய்வாரா? பரிசுத்தமாக்கிறார். எருசலேமிலும் யூதாவிலும் கொடிய ஆலயம் எங்கும் பரிசுத்தமாக இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளை எடுத்து அவைகளை சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணானினும் இருப்பதில்லை. யாதொரு அசுத்தனும் காணானினும் இருப்பதில்லை. அப்ப கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்தமாக்குவார். உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா, அசைக்க நினைக்கிறாங்களா, யாரெல்லாம் என்ன நினைக்கிட்டோம், கர்த்தரை பரிசுத்தமாக்கு. கடைசியா ஆலயத்தில் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37. அதற்கு ஏறக்குறைய லூக்கா 2ஆம் அதிகாரம் 37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு விலகாமல், தேவாலயத்திலே காணப்படுகிற சம்பவம், தேவாலயத்திலே
அழுகையும் சிறுமையும், தேவாலயத்திலே தூஷணமும் நெருக்கமும், தேவாலயத்திலே பஞ்சமும் கொள்ளை நோயும், தேவாலயத்தில் அற்பமும் அசட்டையும் இங்கே பார்க்கிறோம். தேவாலயத்திலே அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். என்ன செய்து கொண்டாளா? ஆலயத்திலே உபவாசம், ஆராதனை, ஜெபம். உபவாச ஜெபம் தானே. அப்ப ஆலயத்திலே உபவாசத்தோடு உட்காருகிறார், ஆராதிக்க வருகிறார். அவனை வெட்கப்பட்டு விட மாட்டான். அவருடைய கண்களினாலே பார்க்கிறார். உபவாசத்தோடு அநேக பிள்ளைகள் பாருங்கள், காலையில் ஒரு சில பேர் டீயை குடிச்சிட்டு வந்து உட்காந்து டிஃபன் வந்து போட்டு சாப்பிடாங்க. உபவாசத்தோடு இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஆராதனாலும் புறப்பட்டு போகாது, மற்ற எதிர்த்து போகாது. உபவாசம் ஜபம் தான். அப்போ இந்த ஜபத்தினாலே இந்த உபவாசமும் ஆராதனையும் நமக்கு சேர ஒரு காட்சி சொல்லி முடித்து விட்டேன். கடைசியாக பாருங்கள், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் ஆராதனையும் உபவாசமும் அங்கே காணப்படும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். உன்னை கர்த்தர் பிரித்தெடுப்பார். கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள் பிரித்தெடுக்கிற கர்த்தரவர். ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வேலை விரிக்க வைக்கிறார். உலகத்துக்கு உனக்கும் கர்த்தர் வேலை விரிக்க வைக்கிறார். உலகத்துக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கு வேலை விரிக்க வைக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வேலை விரிக்க வைக்கிறார். இந்த நாள் வாழ்க்கை வேலை விரிக்கிற நாள், பிரித்தெடுக்கிற நாள். நான் இவரை பிரித்தெடுத்தேன், நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்கள் உங்களை பிரித்தெடுக்கிற கர்த்தரவர் நம்மை பிரித்தெடுப்பார். இனி நீங்கள் உலகத்துக்கு வாழ மாட்டீர்கள், கர்த்தருக்காகவே வாழ்வீர்கள். உலக சிற்றின்பத்துக்கு வாழ மாட்டீர்கள். எல்லா ஆராதனையும் உபவாசமும் பண்ணி கொடுக்கிறவர்களே ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நான் அழைத்த ஊழியத்துக்கு பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பிரித்தெடுக்க வைப்பார். ஆலயத்திலே அழுகை, சிறுமை பாக்கியவனாய் மாற்றுவார். ஆலயத்திலே நெருக்கமும் தூஷணமும் பயத்தை நீக்குவார். ஆலயத்திலே கொள்ளை நோயும் பஞ்சமும் கர்த்தர் பலனை காண வைப்பார். ஆலயத்திலே அற்பமும் அசட்டையும் பரிசுத்தமாக்குவார். ஆலயத்தில் உபவாசமும் ஆராதனையும் பிரித்தெடுப்பார். அன்பின் தெய்வம், மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நேராய் அடியான் கரங்களை விரித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிருபையை தருவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.